டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் லஞ்ச புகாரில் ஜிஎஸ்டி துணை ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்ய வந்திருக்கிறார்கள். குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, இது தொடர்பான முழு விவரங்கள். மத்திய நிதி அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஜிஎஸ்டி வரி வசூல் துறையில் துணை ஆணையராக பணிபுரியும் சரவணகுமார் ஐஆர்எஸ் இவர் திருச்சி அலுவலகத்தில் துணை ஆணையராக பணிபுரிகிறார். இவர் கும்பகோணத்தில் உள்ள திருவிடைமருதூரில் இவரது இல்லம் இருக்கிறது. இவர் ஒரு லஞ்ச புகாரில் இவர் ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் 2 சூப்பரண்டுகள் மீது லஞ்ச புகார் சிபிஐ போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 சூப்பரண்டுகள் கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள் லஞ்சம் வாங்கும் பொழுது. அதுபோக ஜிஎஸ்டி துணை ஆணையர் திருச்சியில் ஜிஎஸ்டியில் துணை ஆணையராக பணிபுரியும் சரவணகுமார் ஐஆர்எஸ் இவரது இல்லம் கும்பகோணம் திருவிடைமருதூரில் உள்ளது. இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களது வீட்டில் சோதனை செய்வதற்காக ஜிஎஸ்டி அதிகாரிகள் மதுரையிலிருந்து ஜிஎஸ்டி காவல்துறையினர் அதிகாரிகளுடன் திருவிடைமருதூர் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள். சரவணகுமார் ஐஆர்எஸின் இல்லத்திற்கு. அங்கு ஆள் இல்லாததால் ஜிஎஸ்டி துணை ஆணையர் வீட்டில் ஆள் இல்லாததால் மதுரையைச் சேர்ந்த சிபிஐ அதிகாரிகள் அங்கே சோதனைக்கான வாரண்டுடன் இருந்து வருகிறார்கள். இவரது சரவணகுமாரின் தாய், தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் திருச்சியிலிருந்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் வந்தவுடன் அந்த வீட்டில் லஞ்சம் ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்டுள்ள அந்த லஞ்ச புகார் சம்பந்தமாக ஏதாவது தடயங்கள் கிடைக்கிறதா, ஏதும் பணம் சிக்குகிறதா என்ற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் அங்கே சோதனை செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த லஞ்ச புகாரானது மத்திய நிதி அமைச்சகத்துக்கு உட்பட்ட ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமார் ஐஆர்எஸ் மீதும் 2 சூப்பரண்டுகள் மீதும் சிபிஐ போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்களுக்கு மதுரையில் தான் சிபிஐ அலுவலகம் இருக்கிறது என்பதால் மதுரையிலிருந்து இந்த சிபிஐ அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசாருடன் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வெளியில் காத்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் ஆள் வந்தவுடன் வீட்டில் சோதனை செய்வார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.